ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸை எப்படி நடவு செய்யணும், எப்படி நடவு செஞ்சால் நிறைய காய்ப்பு பிடிக்கும், அது மட்டும் இல்லை எப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகுங்க. ஸோ அப்புறம் வீடியோ மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேட வேண்டாம். இது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நல்லா மெச்சூர்டான பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோட பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் சாயில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் பாட்டி மிக்ஸ் போதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோகோபீட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப வாட்டரிங் அதிகமானாலையும் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டேமேஜ் ஆகி அழுக ஆரம்பிச்சிடும். அதனால ஸோ வாட்டர் கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால கோகோபீட் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1% இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க, பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு ஸோ பிளான்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டில் இருந்து மேலே வராமல் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் 8 இன்ச் பாட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்டிங் முடிஞ்சதையும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணி மறுபடியும் நம்ம வைக்கும் போது ஸோ பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ சாயில் மிக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான்ட் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி வரும் பாட்டிங் மிக்ஸ் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு செமி ஷேடில் வைங்க. ஸோ ஈரம் அதிகமாக இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ ஓரளவுக்கு தண்ணி நார்மலாக இருந்தாவே போதும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம். ரொம்ப சன்லைட் இருந்துச்சு, ரொம்ப ஹீட் அடிக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கே வைக்காதீங்க. ஸோ ஒரு செமி ஷேட் ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரூட்டிங் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் கெமிக்கல் சைடு எதுவும் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் மட்டுமே போதுமானதாக இருக்கும். கரெக்டாக வாட்டர் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இலைகள் வாடாமல் இருக்கிற வரைக்கும் பிளான்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணிய பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எம்எஸ்எஸ் பார்சலில் கொடுத்துடலாம், ஓப்பன் பார்சலில். வேணுன்றவங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.